தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். வருகிற மே மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் குருவோட திருவருளால் வாசியோக வகுப்பு கோயமுத்தூரில் எடுக்கலாம் அப்படின்னு குருவருளால் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த வாசியோக வகுப்பில் கலந்துக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க உங்களோட வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர், உங்களோட ஊர், நான் வாசியோக வகுப்பில் கலந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு போட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க. எப்படி முன்பதிவு பண்ணி வரணும் அப்படிங்கிற விவரங்களை உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். உங்களுக்கு மனசுக்கு ஒத்ததாக அது இருந்துச்சு, பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வகுப்பில் வந்து தாராளமாக கலந்துக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய இந்த பரபரப்பான சூழ்நிலையில் உடலும் ஒரு விதமாக வேலை செய்து, மனம் ஒரு விதமாக வேலை செய்து, உயிர் சக்தி எங்கே இருக்குது, அதை எப்படி கொண்டாந்து சின்க்ரனைசேஷன் இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு வழி தெரியாமல் இருக்குது. இதனால தான் நம்மளோட தோல்விகளுக்கு அது ஒரு பாதை வழிகாட்டுதான் அமைஞ்சிருக்குது. சித்தர்கள் கண்டுபிடிச்ச இந்த வாசியோகங்கிற மார்க்கத்தை நம்ம எடுத்து தீட்சை வாங்கி முறையாக பயிற்சி பண்ணும்போது நம்ம உடலும் நம்ம மனமும் உயிர் சக்தியும் ஒரே கோட்டில் இணைஞ்சு செயல்படும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம நினைவுகள் அந்த உயிர் சக்தியோட பிணைஞ்சு அது நல்ல செயல்களாக மாற்றும். இது மட்டும் இல்லாமல் உடம்பு நல்லா இருந்தால் தாங்க அடுத்தது மனசும் உயிர் சக்திக்கே நம்ம போக முடியும். ஸோ வாசியோகம்ங்கிற இந்த சித்தர்கள் கண்டுபிடிச்ச அரிய கலைவை பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே ஒளிவு மறைவு இல்லாமல் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். உடலும் மனமும் உயிர் சக்தியும் நான் தயாராக வச்சிருக்கிறேன் சார். வாழ்க்கையில் நான் சாதிக்கணும், நான் என்ன உணரணும், தெய்வீகத்துக்கு போகணும், ஆனால் இந்த பொருள் தன்மையிலும் இருக்கணும், அதே சமயம் நான் ஆன்மீக வாழ்க்கையில் ஷைன் பண்ணணும், இப்படின்னு நிறைய பேருக்கு எண்ணத்தோட அங்கே இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் வர வேண்டிய இடம் கோயமுத்தூர். மே மாதம் 10ஆம் தேதி எங்கே வரணும், எப்படி வரணுங்கிற முழு விபரத்தை உங்களுக்கு நான் கண்டிப்பாக அனுப்பி கொடுக்குறேன். ஒரு நாள் தான் இந்த வகுப்பு நடைபெறும். காலையில் 9 மணிக்கு வந்தீங்கன்னா 5 மணிக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இந்த வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் சாத்வீக உணவுகளை சாப்பிடுங்க. காலையில் 1 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் வாக்கிங் போங்க. இரவு 9 மணிக்கெலாம் தூங்க போயிருங்க. இந்த வீடியோவை பார்த்ததுலேருந்து இந்த நல்ல விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களோட மெசேஜ் எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்கு விவரங்களை சொல்கிறோம். உங்கள் அனைவரையும் மே 10ஆம் தேதி கோயமுத்தூரில் வாசியோக வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், குருவே சரணம்.